குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு ஃபார்மர் கிட்ட ராஜுன்னு ஒரு ஓல்ட் டாங்கி இருந்தது. அந்த ஃபார்மரோட வைஃப் எவ்ரிடே ஃபார்மரை திட்டுவா. ஷீல் ஆஸ்க், எதுக்காக இந்த டாங்கி எப்படி பார்த்துக்கிற, அதுக்கு வயசாச்சு, அதனால ஒரு ஹெல்ப் கூட நம்மளுக்கு கிடையாதுன்னு. அந்த ஃபார்மரோடனே சொன்னா, ராஜு சின்ன வயசுல எனக்காக ரொம்ப உழைச்சிருக்கான், அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம்னு. அந்த வில்லேஜில் ஒரு குட்டி பாய்க்கு அந்த டாங்கியை ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே மார்னிங் 10 or 11க்கு அந்த டாங்கியை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான். அந்த டாங்கிக்கு அந்த பாயை பிடிக்காது. ஒரு நாளைக்கு அரவுண்ட் 6 in the morning ராஜு ஹீ ஸ்டார்டட் வாக்கிங். வில்லேஜை விட்டு வெளில போய் அங்கே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அங்கே நடந்து போர்ச்சேல ஒரு ஓல்ட் வெல்குள்ளே விழுந்துருது. ரொம்ப ஷவுட் பண்ணிட்டு க்ரை பண்ணிட்டு, ஆனால் யார் காதிலையுமே விழலை. அப்போது 10 ஆனோன்னு அந்த பாய் வந்தான் டாங்கியை பார்க்கறதுக்கு. டாங்கி இல்லைன்னொன்னு ஃபார்மரை கேட்டான், டாங்கி எங்கேன்னு. அப்போ அந்த ஃபார்மர் சொன்னால், எங்கேயாவது நடந்து போயிருப்பான்னு. வில்லேஜ் ஃபுல்லாக சர்ச் பண்ணினா அந்த பாய் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டான். சரி, ஒரு வேளை ஃபாரஸ்ட்க்கு பேர் அங்கே ராஜுன்னு கத்திண்டு போனான். அப்போ அந்த டாங்கி நினச்சது, அப்பாடா நம்மளோட ஃபார்மர் வந்துட்டான், நிஜமாவே ரொம்ப அஃபெக்ஷன் என் மேலே அப்படின்னு இன்னும் ஜாஸ்தி ஷவுட் பண்ண ஆரம்பிச்சுது. அந்த குட்டி பாய் ராஜுவை கண்டுபிடிச்சோன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஹீ செட், ராஜு கவலைப்படாத, நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்காகன்னு. அந்த பாய் போனோன்னு அந்த டாங்கி நினச்சிது, நான் ஃபார்மர் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இந்த பாய் வந்திருக்கானேன்னு. கொஞ்ச நேரம் கழித்து ஃபார்மர் அண்ட் இன்னும் கொஞ்சம் வில்லேஜர்ஸ் அந்த இடத்துக்கு வந்தா. ரொம்ப ட்ரை பண்ணி நான் ரோப்பெல்லாம் வச்சு அந்த டாங்கியை வெளில எடுக்கிறதுக்கு, ஆனால் முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஃபார்மர் சொன்னால், சரி எனக்காக ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்க. எப்படியுமே டாங்கி ரொம்ப வயசாயிடுது, அதனால நம்ம மண்ணை போட்டு அதை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மண்ணை போட ஆரம்பித்தா டாங்கி மேலே. அந்த பாய் ரொம்ப அழுதான். ஹீ செட், வேறு ஏதாவது இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இப்படி பண்ணாதீங்கன்னு. பட் யாருமே அதை கேட்கல. கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த டாங்கி ஃபார்மரோட இன்டென்ஷன் என்னன்னு அதுக்கு புரிஞ்சுது. இன்னும் ஜாஸ்தி அழுதுது, ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த டாங்கி ரொம்ப குவைட் ஆகிடுது. அந்த பாய் என்ன பண்ணுறது அந்த டாங்கின்னு பார்க்கறச்சேல அது மேலே இருந்த மண்ணெல்லாம் அது ஷேக் பண்ணிட்டு, அப்போ அந்த பாய் நினச்சான், கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்கே டாங்கின்னு. அவன் உடனே சொன்னான், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் டாங்கி மேலே மண்ணை போடுறதை விட்டுட்டு சைடில் போடுங்கன்னு. ஸோ எல்லாரும் சைடில் மண்ணை போட்டா அதுக்கு அந்த ஹைட் கொஞ்சம் மேலே வந்தது. அந்த மண்ணோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக அந்த டாங்கியும் மேலே வந்தது. ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் அது ஃபுல் எஃபர்ட் போட்டு வெளில வந்துடுது. அந்த பாய் உடனே போய் ஹக் பண்ணிட்டான். அப்போ அந்த டாங்கி நினச்சிது, அவனோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ஹிஸ் லவ் என்னை இரிட்டேட் பண்ணுறது, அது எனக்கு இப்போ தான் புரியறதுன்னு அந்த பாயோட அந்த டாங்கி போயிடுது. எல்லாருக்குமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபார்மரை திரும்பி கூட பார்க்கல அந்த டாங்கி. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். நம்ம நிஜமாவே ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறச்சேல தான் நம்மளை சுற்றி இருக்கிறவாளோட ட்ரூ கலர்ஸ் என்னன்னு தெரியும். நம்மளோட யார் இருக்காளோ அவள் தான் நம்ம நிஜமாவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற ட்ரூ வெல்த். அண்ட் அந்த வெல்த்தை அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.